ஹலோ வலிக்கணும் மம்மி. ஹலோ ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், இரவு நேர வணக்கம். வியாழக்கிழமை குருவாரம் ஆகிய இன்னைக்கு இரவு நேர வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட்டு படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டிஃபன் தோசையா? நைட்டுக்கு டிஃபன் தோசை. தோசை கரண்டிங்களா? இதுல தூக்கிவா காட்டுறதுல இது வச்சு மூடுவா. என்ன பால் கவரை வச்சு என்ன மூடி வச்சுருக்கீங்க? அது பால் கொஞ்சோண்டு மீதியானது. அது அப்படியே இருக்கு. அது கீழே தான் ஊற்றணும். ஏன் அது மோர் இல்லையா? மோர் வாங்கி பிடிச்சிக்கல இருக்கு. இது கீழே தான் ஊற்றணும். அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ஊத்தப்பு மாதிரி ஊற்றுவ. சாப்பிட்டுருக்கியா? ஊற்றப்போம்னா இப்படி ஊற்ற வேண்டியதான். கார்னிஷ் குட்டி குட்டி தோசை கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊற்றப்போம்னா இப்படிதான். அளவு கம்மியாக ஊற்றணும். அளவு இல்லை, அளவு ஒரே மாதிரி தான். தேய்ச்சி விட வேண்டாம். தேய்ச்சி விடாமல் இப்படியே ஊற்றும். கனமாகவே கனமாகவே. ஆமாம், இதுவும் நல்லாதான் இருக்கும். பழனிக்கு நாங்கள் நடக்கலாம் ஊத்தப்பம் தான் கிடைக்கும். அப்போ தோசையோட ஊத்தப்பம் 2-3 சாப்பிட்டா பசியாக அடங்கிடும். கனமாக இருக்கும்ல. பழனிக்கு நான் தான் நடந்திருக்கேன். எத்தனை டைம்? 2 வாட்டி நடந்திருக்கேன். பிள்ளையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்பாவும் நானும். ஆயா மாமா. எத்தனை நாள் நட? 7 நாள். தைப்பூசத்துக்கு 7 நாள் முன்னாடி இங்கே நடப்போம். தைப்பூசத்து அன்னைக்கு அங்கே போய் சேர்ந்துவோம். கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கால் படத்தில் தங்குறது. கால் ரொம்ப தூரம் வலிக்கும்ல? வலிக்கும். ரெஸ்ட் எடுத்து தான் இருக்கும். நைட்டெல்லாம் இந்நேரமெல்லாம் படுத்துருவோம். எங்க வேணாலும் படுத்துருவோம். ஏதாவது ஒரு மரநாடல் இருந்தால் கூட அதில் விரிச்சு படுத்துவோம். சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு கிடைச்சா சரி, நாங்கள் நிற்க மாட்டோம். இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதேன். அதுவும் கிடைச்சாதேன். வர்ற பாதையிலலாம் ஃப்ரீ சாப்பாடு ஒரு சிலர் வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது வாங்கணும்னா கிடைக்கும் நமக்கு. அதுக்குன்னு மெனக்கெட்டு டைம் ஒதுக்கிலாம் வாங்க முடியாது. ஏன்னா நடக்கணும்ல, நம்மளும் குறிப்பிட்ட தூரம் போயிடணும்னு. அதனால மெனக்கெட்டு நின்னெல்லாம் வாங்க மாட்டோம். நம்ம நடந்துக்கிட்டு போகையிலே கொடுத்தாங்கன்னா சரின்னு வாங்கிக்கிறது. ஆனால் கொடுப்பாங்க நிறைய பேர். சாக்லேட்டு மிட்டாயெல்லாம் எல்லாமே இங்கே இருந்து கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நிறைய கோயிலுக்குன்னா எல்லாரும் கொடுப்பாங்க, நிறைய செய்வாங்க. லெமன் சாதம், புளியோதரை எல்லாம் கொடுப்பாங்க. சக்கரை சாதம் கூட கொடுப்பாங்க. சொல்லிக்கிட்டு கொடுக்குறது. ஆமாம். இன்னும் குழந்தைகள் சந்நிதியில் நிறைய கிடைக்கும். அது எங்கே இருக்கு? பழனியா? பழனிக்கிட்ட. பழனிக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ள இது டிஸ்டன்ஸ். குழந்தைகள் சந்நிதி. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போவீங்க? அது 360 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து. தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் போவாங்க. ஆனால் 7 நாளைக்குள்ள தைப்பூசத்து அன்னைக்கு அங்கே போய் சேர்ந்துருவோம். தேட்டர்ல எல்லாம் போய் படுக்கிறது. ஏதாவது தேட்டர் சிட்டி விட்டு தேட்டர் இருந்தா அந்த தேட்டர்ல எல்லாம் பர்மிஷன் கேட்டு அம்பாச்சி வருவாங்க. பர்மிஷன் கேட்டு அம்பாச்சிலாம் நடந்துருவாங்க. அம்பாச்சி நடந்து வருவாங்க. அவங்களுக்கு வயசு அம்பாச்சி மகளும் நடந்து வந்துச்சு. அது டாக்டர் கொண்டாடி அதுவும் நடந்து வருவாங்க. சரி, அவங்கெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளையா? அவங்கெல்லாம் வயசானவங்க தானே, அவங்க எப்படி நடக்க முடியும்? அவங்களுக்கு என்ன 50 வயசு இருந்திருக்கும், அவ்வளோதான் இருந்திருக்கும். எங்களுக்குலாம் 25 வயசுனா அவங்களுக்கு அவ்வளோதான் இருந்திருக்கும். 50 வயசுலாம் ஓரளவு நடக்க முடியும். இல்லை, இப்போ 50 வயசுல இருக்கவங்களாம் இங்கே நடக்கிறாங்க. இல்லை, இப்போ 60 வயசுல இருக்கவங்களே நடக்கிறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் நடக்கிறது.
அது ஒன்றும் இல்லை, விட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்து எடுத்து தானே நடக்கிறோம். ஒன்றும் பாரமாவெல்லாம் இருக்காது. படுக்கிற இடத்துல படுத்து தூங்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தூங்கிடுவோம் நைட்டு. அப்ப ரெஸ்ட் எடுத்த மாதிரி தானே அர்த்தம். நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டாலே போதும். ஆமா, அடுத்த நாள் வேலை பார்த்துடலாம். சாப்பிட்றதும் சாப்பிட்ருவோம் ஹோட்டல்ல. இல்லைன்னா கிடைக்கலன்னா கூட ஹோட்டல்ல சாப்பிட்ருவோம். அதை வேண்டிக்கிட்டு போகிறதா எப்படி மம்மி? ஆமா, வேண்டிக்கிட்டு போகிறது. நீங்கள் எதுக்காக வேண்டிக்கிட்டீங்க? நான் எதுக்காக வேண்டிக்கிட்டேன்னு தெரியல, வேண்டிக்கிட்டே போனேன். எல்லாரும் போறாங்களே, ஆனா நல்ல ஜாலியா நல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் எங்கிட்ட ஒரு இடத்துல பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். சாமி பாட்டா படிச்சுக்கிட்டு போவார். பாட்டு தெரிஞ்சவங்க முடிக்கணுமா? அவங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நம்ம பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அரோகரா அரோகரா நல்லா பண்ணி பாதையாத்திரை. ஆனால் எவ்வளோ வருஷமா நடக்கிறாங்க, இன்னும் நடக்கிறாங்க எல்லாரும். அது மாதிரி தான் சமயபுரம். சமயபுரம் ஆடி மாதம் நடப்பாது. ஆனால் சமயபுரம்லாம் ஷார்ட் தானே? ஷார்ட் தான். ஆனால் ராமேஸ்வரத்துல இருந்தெல்லாம் சமயபுரத்துக்கு நடப்பா. ஆமாம், அவங்களுக்குலாம் டிஸ்டன்ஸ் கூட. ஆமாம், நம்மளுக்கு அரிமளத்தனம் காரக்குடி. வைத்தீஸ்வரன் கோயில் சித்திரை மாதம் வியாழக்கிழமை நடக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கு பகல் நடந்தேன், நைட்டு நட கிடையாது. பகல்ல தான் நடக்கணும் வைத்தீஸ்வரன் கோயில். இல்லை நைட்டு நடந்தேன் போல, பகல் நைட்டு நடந்தேன். ஏன்னா வெயில் காலங்கிறனால பகல்ல ரெஸ்ட் எடுத்துருவாங்க, நைட்ல தான் நடப்பாரு. அதுவும் நிறைய பேர் நடக்கிறாங்க இப்போ. பழனிக்கு வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாத சுவாமி தையல் நாங்கி. ஆமாப்பா, அதில் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா போயிருவீங்கல்ல? ஆமாம், நான் நடந்து வரேன்னு சொல்லிக்கிட்டே நடக்க முடியல. அப்புறம் பஸ்லேயே கிளம்பிடுறது. பஸ்லேயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிடுறது. பள்ளிக்கு 2 வாட்டி நடந்து போயிட்டு வந்தேன். குருவாயூர்ல எல்லாம் துலாபாரம் எல்லாம் கொடுப்பாரு. துலாபாரம்னா நம்ம வீட்டு எவ்வளவுதோ அதே வீட்டுக்கு என்னமாவது பொருள், வாழைத்தாறு, வாழைப்பழம் ஏதாவது வச்சு துலாபாரம் கொடுக்குறது. ஐயா அது ஃபேமஸ். தமிழ்நாட்டில் அது கிடையாதுல்ல? தமிழ்நாட்டில் அது கிடையாது. துலாபாரம் கொடுத்தா சின்ன பிள்ளைகளுக்கு வேணா கொடுக்கலாம். ஆமாம், அங்கே சோற்றானிக்கரை மண் கேரளாவில் அதை வேண்டிக்கிட்டு கொடுக்குறதா? துலாபாரம்லாம் வேண்டிக்கிட்டு கொடுக்குறது. பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க நிறைய. குருவாயூரில் தான் நிறைய பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க. அது நல்லா இருக்கும். வெள்ளை கலர் முண்டு பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பட்டு வேஷ்டி மாதிரி கட்டி சட்டையே போடாம அதுகளுக்கு நல்லா முழுக்கு முழுக்குன்னு இருக்குங்க சின்ன பிள்ளைய. அதுக்கு அதை அப்படியே மடியில் தூக்கி வச்சு இலையை போட்டு இது சாதம் ஊட்டுவார். நல்லா இருக்கும். எத்தனை ஊத்தப்பம் மம்மி ஊற்ற போகிறீங்க? ஒரு 10 ஊற்றுனா சரியா இருக்கும். இன்னைக்கு சாதமெல்லாம் இல்லை. நோ நோ, சாதம் நைட்டு. இன்னைக்கு மதியம் நாங்கள் வெளியே போயிட்டோம், அதனால லஞ்ச் போடலாம். ஆமாம், இன்னைக்கு மதியம் வெளியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால லஞ்ச் இல்லை. டயர்டாகவும் இருக்கு. என்ன பண்ணுறது, வாழ்க்கை டெய்லி ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. வாழ்க்கை எந்தெந்த பாதையில் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுதோ அந்தந்த பாதைக்கு நம்மளும் போயிட்டே ஆகணும். நம்ம வச்சது சட்டம் எங்கேயும் நடக்காது. இன்னைக்கு இப்படிதான் நமக்கு படிக்கப்பட்டிருக்காரு கடவுள்.
இன்னைக்கு நைட்டு உணவு தோசை. நைட்டு உணவு தோசை. தோசை இல்லை, ஊத்தப்பம். தொட்டுக்க இருக்கு, நல்ல வேலை. தொட்டுக்க குருமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றினேன் காலையில் குருமாவா? அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன்னா அதெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கும். அதை சூடு பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. இது தோசையை ஊற்றுறீங்க? இதை எனக்கு தோசையா, எனக்கு ஊத்தப்பம் பிடிக்காது. தோசையா எனக்கு 2 தோசை ஊற்றிக்கேன். தோசை ஊத்தப்பம்னா யார் மம்மி கண்டுபிடிச்சா? அதான் கொலம்பஸ். கொலம்பஸ் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. ஆமாம், கொலம்பஸ் தான் ரேடியோ கண்டுபிடிச்சாரோ. ரேடியோவே ஏதோ ஒன்று உலகத்தை கண்டுபிடிச்சாரு, ரேடியோ கண்டுபிடிச்சாரு, ஏதோ ஒன்று. மார்க்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சார். ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போல்லாம் சேகர் மாமாவெல்லாம் இந்த சிகரெட்டு சீட்டு இருக்குவாரு, அதுல ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு போட்டு எழுதி அதுல இந்த தொகை 15,000 20,000 25,000 சொல்லி ஒவ்வொரு நாட்டு பேர் எழுதி என்னமோ விளையாடுவாங்க, நல்லா இருக்கும். அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு இந்த ராஜா வந்து 1000, ராணி வந்து 900 எப்படின்னு கொடுத்து விளையாடுவாங்க. ராஜா, ராணி, மந்திரி, திருடன் வந்தா 100 ரூபா அப்படி. அதெல்லாம் நல்லா இருக்கும். 8th விட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு மாமாவெல்லாம் விளையாடுவாரு. அதுல சேகர் மாமாவுக்கு அல்லாதையான பிடியும். சிகரெட் அட்டையில் சிகரெட் அட்டையில் அதெல்லாம் நல்லா அழகா அச்சா எழுதியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட்டு வச்சாச்சு. தோசை குருமா சூடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போதும் எங்களுக்கு இன்னைக்கு, இனிமேல் செய்ய முடியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு. உங்களை கூப்பிட்டா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் வேண்டாம்ன்றீங்க இன்னைக்கு. ஏன்னாக்க நல்லா இல்லையே ஒன்று அப்படின்னு. இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.